ஹாப்பி பொங்கல் டு ஆல். தை திருநாள் வாழ்த்துக்கள். முதல்ல பாசிப்பருப்பை வறுத்து 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். அது வந்து ஒன்று சக்கரை பொங்கலுக்கு, ஒன்று வந்து வெண்பொங்கலுக்கு. அதில் வந்து சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாமே வெல்லம் நுணுக்கி வச்சுட்டேன், ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிட்டேன். பருப்பும் வறுத்து பச்சரிசியோட 2 குக்கர்லேயும் ஏற்றிட்டேன். ஒரு பாசிப்பருப்பும் ஒரு அரிசியும் சேர்த்து ஒரு குக்கரில் ஏற்றிட்டேன். இதில் இஞ்சி, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு அதில் ஒரு குக்கர் ஏற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு கிளாஸ் நல்லா பால் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த கொதிக்கிற இதில் பால் போட்டு ஒரு கிளறி நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து எடுத்து கொட்டுடுங்க. ஏலக்காயும் வெல்லமும் போட்டு கிளறி விட்டு கடைசியில் நெய் போட்டு இறக்கிடணும். இது என்ன பண்ணேன்னா, இதில் ஒரு அரை கிளாஸ் பால் போட்டு இதில் வந்து ஜீரகம், இஞ்சி, மிளகு அதுவும் கொஞ்சம் தாளித்து கொட்டிட்டு முந்திரியும் இதில் தாளித்து கொட்டேன். 2 பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது 2 பொங்கலும். இந்த மாதிரி பால் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. அதே மாதிரி வடை வந்து உளுந்து ஊற வச்சு வடை செஞ்சேன். ஆனால் இதில் 1 மினிட்ல என்னால் போட முடியல. வேறு இதில் நான் போடுறேன்.